பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷட நேரடியாக சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா புது பள்ளிவாசலின் வளாகத்திலிருந்து இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த தினத்திலே ஏற்கனவே அறிவித்ததின் பிரகாரம் இந்த தினத்திலே சிரமதான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா புது பள்ளிவாசலுக்கு பின்புறமாக இருக்கின்ற வெளிவோரியன் அந்த கிராமத்தை அண்டிருக்கின்ற இந்த பகுதியிலே இப்பொழுது சிரமதான பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மிக நீண்ட காலமாக இந்த பிரதேசத்திலே எழுதுகின்றவர்கள் குப்பைகளை, அதாவது திண்ம கழிவுகளை போட்டு செல்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் அமைந்திருக்கிறது. பாருங்கள், இந்த இடத்திலே சுத்தம் செய்கின்ற சிரமதான பணிகள் இந்த தினம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிரமதான பணிகளிலே மஹல்லாவாசிகள் இணைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த சிரமதான பணிகளில் பலரும் இணைந்திருக்கின்றார்கள். இந்த சிரமதான பணிகளோடு இணைந்திருக்கின்றவர்கள் உண்மையிலே இதனை சரியாக சுத்தம் செய்ய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இணைந்திருக்கின்றார்கள். இதற்கு பிற்பாடு இந்த பிரதேசத்திலே திண்ம கழிவுகளை அல்லது இந்த குப்பைகளை போடுவதற்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே உண்மையிலே இந்த பிரதேசத்திலே குப்பைகளை திண்ம கழிவுகளை போடுவர்கள், அதுபோல இந்த கல்முனை மாநகர சபைக்கு ஒரு விடயத்தினையும் இங்கே கோரிக்கையாக விடுக்கின்றார்கள். இந்த பிரதேசத்திலே இந்த திண்ம கழிவுகளை போடுவதிலிருந்து தவிர்ப்பதற்காக இந்த பிரதேசத்திலே விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த பிரதேசத்திலே திண்ம கழிவுகளை போடாதிருப்பதற்கும் இந்த மாநகர சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த கோரிக்கை விடுக்கப்படுகிறது. உண்மையிலே இந்த பிரதேசம் மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்பொழுது இதனோடு பயணிக்கின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த பணிகளிலே பலரும் இணைந்திருக்கின்றார்கள். அதனை நாம் நேரடியாக தாருஷம் தொலைக்காட்சியிலே இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம். சாய்ந்தமரவு மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல், சாய்ந்தமரவு மாளிகைக்காடு பைபிள் ஜகாத் நிதியம், சாய்ந்தமரவு மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்துடைய தலைவர் முபாரக் அவர்களும் இந்த பணிகளிலே நேரடியாக இணைந்து இந்த பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று இன்றைய தினத்திலே இது முடிவடைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே இயங்கிக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பிரதேசம் ஒரு அழகான பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்ற அந்த நோக்கிலே இதனை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நீண்ட காலமாக இந்த பிரதேசம் சுத்தம் செய்யப்படாமல், அதுபோல திண்ம கழிவுகள் கொட்டுகின்ற ஒரு இடமாக இது அமைந்திருக்கிறது. இப்போது எங்களோடு இந்த நமது சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர், பைபிள் ஜகாத் நிதியத்துடைய தலைவர், சாய்ந்தமரது மாளிகைக்காடு வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர், அன்புக்கு மதிப்புக்குரிய MSM முபாரக் ஹாஜியார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். இது பற்றி சில வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள போகின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அவர்கள் இணைந்திருக்கும் போதிலே நாங்கள் இந்த காட்சிகளை தந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிற்பாடு இங்கே திண்ம கழிவுகளை போடுபவர்கள் தயவு செய்து இந்த பிரதேசத்திலே போடுவதை முற்றுமுழுதாக தவிர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது எமது அன்புக்கு மதிப்புக்கும் முபாரக் ஹாஜியார் அவர்கள் உங்களோட சில வார்த்தைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சாய்ந்தமரது வாழ் மக்களுக்கு, இந்த அதிலேயும் குறிப்பாக இந்த வெளிவோரியன் கிராமத்தில் உள்ள அன்பான மக்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இந்த அழகான இந்த நீரோட்டம், இந்த அழகான பிரதேசத்தை நீங்க குப்பைகளை கொண்டாந்து இந்த ஷாப்பிங் பேக் வழியை ஆட்டாவுல கொண்டாந்து வீசுறீங்க. அதே போல அழகான முறையில பள்ளிக்கு தொலை வரப்போக்குள்ள பின்பக்கத்தால கொண்டாந்து பின்னால அப்படி ஆட்டி வீசி போட்டு போறீங்க. இதில் அல்லாஹ்வுக்கு வேண்டி செய்யாதங்க. இந்த வளங்கள் எல்லாம் நமது மக்கள், நமது பிள்ளைகள் அழகான முறையில சுவாசத்துல பிரச்சனை, அந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வாரதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வீடு இந்த அளவுக்கு சுத்தமா இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ,
நமது ஊர், நமது பிரதேசம், நமது இந்த மாதிரியான நீரோட்டம், நமது மஸ்ஜித்ல வளாகத்துக்கு வெளியில இருக்கிற இந்த ஏரியாக்கள்ல நீங்க இந்த குப்பைகளை போடுறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்நிய சமூகமா போடுதோ, நாங்க போடுறோமே, ஏன் கவலைப்படுங்க, இதுல கோவிக்காதங்க, இந்த மாதிரி வேலைகளை இனிமேல் செய்யாதங்க. ஏன் காரணம் சொன்னா இதோட இந்த பள்ளத்துல போடுங்க, இந்த பள்ளத்துக்கு மண் போடுவோம். இந்த அழகான வேலையை நாங்க ஒரு படம் காட்டுறதுக்காக வேண்டி செய்யற நோக்கம் இல்லை. இது அழகான முறையில இதுல பைத்து ஜகாத்து நிர்வாகம் இன்றைக்கு காலையில அழகான முறையில மக்கள்ல பிரச்சனைகளை பார்த்துட்டு அப்படியே பைத்து ஜகாத்துல நிர்வாகம் வந்திருக்காங்க. இடத்துல மஹல்லா வாசிகள் இதுல பங்கு கொள்றாங்க, இதுல டாக்டர்மார் பங்கு கொள்றாங்க. ஆகையினால் இது உண்மையான அழகான உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். உள்ளத்தால மனசு வச்சு செய்யறதால தான் இது. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மணி நேரங்கள்ல இதை வந்து நீங்க பாருங்க. பார்க்க போகல அழகான பசுமை நிறைந்ததா இருக்கும். இதுல மண் போட போறோம். இந்த குப்பையை இடத்துல இருந்து ஏற்றி விட போறோம். நாங்க எங்க கையாலே ஏற்றி விடுவோம். ஏற்றி விட்டுட்டு மண்ணை போட்டுடுவோம். இதுக்கு பிறகு நீங்க தான் இதை அழகான முறையில பாதுகாக்க வேண்டிய. இந்த அழகான முறையில் இந்த மண்ணை போட்டு தாரோம். இதுலாம் வந்து உங்களுடைய நேரங்களை வீண் பிரயோகங்கள் செய்யாம அந்த நேரங்களை இந்த இடத்துல அழகான முறையில கதைச்சு பேசி இருந்து போற அளவுக்கு செஞ்சு தாரோம். இதுக்கு பிறகுள்ள காலங்கள்ல நீங்க அந்த குப்பைகளை போடாம உங்களோட வீட்டுல எப்படி அசிங்கம் இருக்க போடான்னு சொல்லி நீங்க விரும்புறீங்களோ, இந்த அழகான இந்த நீரோட்டத்துக்கு பக்கத்துல இந்த மஸ்ஜித்ல வளாகத்துல முன்னுக்கு இந்த மஸ்ஜித்ல இந்த பின்பக்கம் உள்ள டோரையும் அழகான முறையில இன்றைக்கு நாங்க திறந்து தாரோம். ஜும்மாவுக்கு இந்த வழியால வரலாம். நீங்க அழகான உள்ளுக்குள்ள மஸ்ஜித் வளாகமும் கிளீன் ஆக போறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட ஒத்தாசையை நாங்க எதிர்பார்க்கிறோம். நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதுல நீங்க ஒருவர் கூட இதுல இந்த சிரமதானத்துக்கு நீங்க வரையும் இல்லை. ஒரு 2-3 பேர் மட்டும் வாரவகட்டை மட்டும் தந்துருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அவ்வளவு நீங்க தந்ததே பெரிய விஷயம். நீங்க செய்ய வேண்டிய கட்டாயமா செய்ய வேண்டிய வேலை இந்த நீரோட்டத்துல இந்த மஸ்ஜிதுக்கு பின்னால் உள்ள மட்டும் இல்ல, இந்த நீரோட்டத்தை வளர்ச்சி நீங்க அழகுபடுத்தினீங்கடா இன்னும் அழகாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்களோட கண்ணுக்கு காலையில விளம்பினோனே இதுல முழிக்கிறதுக்கு மிச்சம் இதமாக இருக்கும், மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இப்படியான பச்சை புல்லுகளை மறைச்சி அசிங்கமான பம்பர்ஸ், பெரியாக்கல்ல பம்பர்ஸ், அது மாதிரி குப்பைகள் இதுல விடுறத அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்க முற்றுமுழுதும் நீங்க போடாம இருக்கிறதோட வேற ஆறும் தூரத்துல இருந்து வந்து எறிஞ்சிட்டு போறாக்களும் இந்த வேலையை செய்யாம நிறுத்தி தருமாறு மிக தாழ்மையாக கேட்டு விடைபெறுகின்றேன். அத்தோடு வார சனிக்கிழமை எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு பீச் அழகு பண்றதுக்கு நாங்க குறைஞ்சது 500 பேரை எதிர்பார்க்கிறோம். ஆனா நீங்க இன்ஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கா வருவீங்க நான் நம்புறேன். அதனால எல்லாரும் பக்க உதவியாக இருந்து எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு பீச்சை அழகு பண்ணி அழகுற செய்து மிச்சமே இந்த பிரவேசமான வேலையை நமதூர் பீச்சை நமதூர் மக்கள், நமதூர் வயோதிபர்கள், நம்முடைய தாய் தகப்பன்மார் இருந்து அனுபவிக்கிறதுக்கும் அழகான முறையில அது 9:30 இரவு 9:30 வரையும் உங்களுக்கு மஸ்ஜிதால எலவுட் தந்திருக்காங்க. அழகான முறையில செய்யுங்க. அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அழகான கடை தொகுதிகள் அமைத்து தரப்படும். அதையும் சோம்பேறி இல்லாத அழகான முறையில செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், வெளிநாட்டு திறன், வெளிநாட்டிலே நீங்க அழகா ஒரு அல்பைக் அந்த மாதிரி பிராண்டுகள்ல வேலை செய்த பிள்ளைகள் நீங்க 2 பேர் 3 பேராக சேர்ந்து அழகான முறையில் 2 நாள் திறந்துட்டு 3ஆவது நாள் மூடாம ஒரு மாற்றல் சோகம் இல்லாம ஒரு அழகான சுறுசுறுப்பான பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அது கடை தொகுதிகள் அமைத்து தரப்படும். இன்ஷா அல்லாஹ் அதையும் அழகாக உயிரோட்டம் உள்ளதாக மாற்றி அமைத்து இன்னும் நமது ஒரு சிறப்பை நீங்களும் பிரார்த்திக்குமாறு கூறி வார சனிக்கிழமையை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. உங்களோட சின்னாக்களையும் கூட்டிட்டு வாங்க. பொம்பளை பிள்ளைகள் 5 வயசுக்கு முன்னுக்குள்ள பிள்ளைகளை கூட்டுவாங்க. ஆம்பளை பிள்ளைகள் 2 வயசுல இருந்து நீங்க எத்தனை வயசுனால அந்த பிள்ளைகளை கூட்டுவாங்க. காரணம் என்னண்டா, எதிர்கால தலைவர்கள் அவர்களுக்கு விளங்கி இருந்தா தான் அந்த ஊரோட ஆசை ஆர்வம், அந்த ஊரோட உள்ள மஹப்பத் இன்னும் கூடும். இன்னும் நம்மட வாப்பா அப்படி செஞ்சது, நம்மட நானா அப்படி செஞ்சது, நம்மட ஊர்ல உள்ளவர்கள் இப்படி செஞ்சது, நாமளும் இந்த ஊரை அழகாப்படுத்தணும் சொல்லி எதிர்கால தலைவர்களும் இதை செய்வார்கள் என்ற நம்பிக்கையோட உங்கள்ட்ட கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த இடம் சிறப்பாக சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடு இந்த பகுதியிலே சிசிடிவி கேமரா, கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கிறது. இதற்கு பிற்பாடு இந்த பிரதேசத்திலே இந்த திண்ம கழிவுகளை போடுபவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. அதுபோல எங்களது
நசீர் ஹாஜியார் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரிடம் சில வார்த்தைகள் இது சம்பந்தமாக நாங்கள் கேட்டு பார்க்க வேண்டும். அவர்களும் இந்த சுத்தம் செய்கின்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சுத்தம் செய்கின்ற பணியிலே நீங்களும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது சம்பந்தமான சில வார்த்தைகள் சொல்லுங்கள். என்னன்னு சொன்னா, மக்களுக்கு குப்பைகள் போடக்கூடிய இடம் இல்லை. இது எங்களோட மாநகர சபை செய்து கொடுக்க வேணும். அதனால இங்க போடாம ஆக்குறதுக்கு இப்படி சுத்தம் செய்தாலும் எதிர்காலத்துல மாநகர சபை நமக்குரிய ஏற்பாடுகளை மக்களுக்குரிய ஏற்பாடுகள் செய்து கொடுத்தா இப்படி குப்பைகள் வராது. அடுத்தது மக்கள் இருக்கக்கூடிய விதமாக செய்து கொடுத்தாலும் மக்கள் வந்து போகக்கூடிய இடத்துல இப்படியான விலைகள் நடக்கிறத தவிக்கலாம். அடுத்தது பள்ளிவாசல் கட்டாயம் சுத்தமா இருக்கணும். அடுத்தது இந்த கேட்டுகளையும் திறந்து வச்சா மக்கள் இதாலையும் வருவாங்க. சுத்தமா இருந்தா உண்மையிலே சிறப்பாக இருக்கு. உண்மையிலே சந்தோஷமா இருக்கிறது. நீங்களும் இந்த பணியிலே இணைந்து செயற்படுவதற்கு சந்தோஷமாக இருக்கிறது. நன்றிகள். இந்த பிரதேசம் உண்மையிலே இன்னும் 2 மணித்தியாளருக்கு பிற்பாடு சற்று வித்தியாசமாக இருக்கும். இதிலே மக்கள் வந்து பின்னர வேளைகளிலே ரிலாக்ஸாக இருந்து செல்வதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற எமது மஹல்லாவாசிகள், அதுபோல பைத்துல் ஸகாத் நிதியத்தினுடைய உறுப்பினர்கள் என்று பலர், உலமாக்கள் என்று பலரும் இணைந்து இந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை நாங்கள் நேரடியாக தாருஷாஃபா முகநூல் தொலைக்காட்சியிலே தந்து கொண்டிருக்கின்றோம். அதுபோல எங்களுடைய டாக்டர்மார்களும் இணைந்து இந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறான கழிவுகள் தான் இங்கே போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். இதற்கு பிற்பாடு இந்த பிரதேசம் ஒரு சுத்தமான பிரதேசமாக இருக்க வேண்டும். இதுக்கு பிற்பாடு எந்த விதமான திண்ம கழிவுகளும் இதிலே போடப்படக்கூடாது என்ற அந்த அடிப்படையிலே இந்த பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம் சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுக்கு பின்புறமாக இருக்கின்ற பொலிவோரியன் கிராமத்தினை அண்டி இருக்கின்ற அந்த நீரோடைக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த பிரதேசம். எனவே இந்த பிரதேசம் இது குப்பை கொட்டுகின்ற அல்லது திண்ம கழிவுகள் போடுகின்ற ஒரு பிரதேசம் அல்ல. எனவே இந்த பிரதேசத்தினை முற்றுமுழுதாக மாற்றி அமைப்பதற்காக இந்த எமது சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் அவர்கள், அதனோடு இணைந்த பைத்துல் ஸகாத் நிதியத்தினுடைய உறுப்பினர்கள், உலமாக்கள், அதுபோல புத்திஜீவிகள் என்று அனைவரும் இணைந்து இந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல இந்த பணியிலே டாக்டர் சர்ஜன் மனாஸ் ஷரீப் அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அவரிடம் சில வார்த்தைகளை நாங்கள் இது சம்பந்தமாக நாங்கள் இந்த பணிகள் சம்பந்தமாக அறிவிக்கின்றோம். உண்மையிலே அனைவரும் இணைந்து இந்த சுத்தம் செய்கின்ற பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய டாக்டர் மனாஸ் ஷரீப் அவர்கள், சர்ஜன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களும் இணைந்திருக்கின்றார்கள். அதுபோல எல்லோரும் இப்போது எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் சர்ஜன் டாக்டர் மனாஸ் ஷரீப் அவர்கள். சில வார்த்தைகள் இதனோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். அன்புக்குரியவர்களே, நாம வாழுற சூழல், அந்த சூழல் சுத்தமாக இல்லாட்டி நம்ம உடம்பு சுத்தமாக இருக்க போறோம்ல. ஆக இந்த சூழலை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில தான் எப்போதும் சிந்திக்க வேண்டும். இந்த சாய்ந்தமரது பெரிய பள்ளிவாசலுங்கிறது இந்த ஊர் மத்திய நிலையம். இந்த மத்திய நிலையத்தை சுற்றி இருக்கிற இடத்தை பார்க்கும் பொழுது மிகவும் வெப்பமாக இருக்கிறது. இந்த ஊர் மக்கள் குப்பைகள் இந்த ஊர்ல போட்டிக்கிறாங்களேன்னு சொல்லி மிகவும் வெப்பமாக இருக்கிறது.
இன்றைய குப்பைகளை அள்ளி வீசுவது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து சுத்தமாக பேணுவது மிக முக்கியமான விஷயம். இந்த இந்த நீரோடை பாதுகாக்கப்பட வேண்டிய நீரோடை. இந்த நீரோடையை பாதுகாப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். இந்த ஓரங்களை அழகுபடுத்தி பொதுமக்கள் வந்து இருக்கக்கூடியவாறு காங்கிரீட் பெஞ்சுகளை அமைத்து பின்னேரங்களிலே இரவு நேரங்களிலே குடும்பமாக வந்து இங்கே காற்று வாங்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். இது ஒரே நேரத்திலே செய்வதாக இருந்தால் பெருந்திட்டமாக இருக்கும். சிறிதாக இந்த பள்ளிவாசலுக்கு பின்புறமாக வாதிதை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக விருத்தி செய்து செல்ல முடியும். ஆக பொதுமக்களும் ஒத்துழைப்பு இல்லாமல் உங்களுடைய சூழல் சுத்தமாக இருக்காது. இந்த பொலித்தீனுங்கிறது லேசில அழிஞ்ச ஒரு விஷயம் அல்ல. இந்த பொலித்தீன்களை பாவிக்கிறத குறைப்பதற்கான திட்டங்களை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. ஒரு பொலித்தீன் பேக் 3 ஆண்டபடியினால் இப்பொழுது எல்லாரும் சீல பேக்குகளை நாங்கள் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். அப்படியே திட்டங்கள் மிகவும் முக்கியமானது. பொலித்தீன் பேக் 3 ரூபா இல்ல 10 ரூபாய்க்கு நல்லம், 20 ரூபாய்க்கு நல்லம். பொலித்தீன் பாவனையை குறைக்க வேண்டும். அதை இந்த சூழல்ல வீசி அசிங்கமாக்கி அதுல டெங்கு போன்ற நுழம்புகள் வளர்ந்த பொழுதோ நாங்க டெங்கு வளர்ந்துட்டு காய்ச்சல் வந்துட்டு எத்தரும் பார்க்காங்க சொல்லி கொண்டு வரக்கூடாது. நாமளே சுத்தமாக்கி விட்டு நாமளே குற்றம் சொல்லக்கூடாது. இப்பொழுது இடத்துல 3 மரங்கள் இருந்தன. ஒரு மரத்தை வெட்டினார்கள். நாங்கள் மற்ற மரங்களை வெட்ட வேண்டாம் என்று தடுத்திருக்கிறோம். மரங்கள் வளர்ப்பது மிக லேசான விஷயம் அல்ல. வெட்டுவது இன்றைக்கு வெட்டிவிட்டு போயிடலாம். வளர்ப்பது லேசான விஷயம் அல்ல. அவர்கள் கூறிய காரணம் குடு அடிப்புகள் வந்து அங்கு இருக்கிறார்கள் என்பது. அதற்காக நாங்கள் மரங்களை வெட்டி அழைத்து விட முடியாது. இதுல ஒரு ஆள் 2 பேர் செய்யக்கூடிய விஷயம் அல்ல. பலரும் சேர்ந்து ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து இந்த இடத்தை சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருக்க வேண்டும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது. உங்களது கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள் சார். இவ்வாறு பலரும் இணைந்து இந்த சிரமதான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சிரமதான பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத் பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். இந்த இடம் இன்னும் 2 மணித்தியாலங்களுக்கு பிற்பாடு இது சுத்தமான இடமாக மாற்றப்படும். இதற்கு பிற்பாடு இந்த பிரதேசத்திலே இந்த திண்ம கழிவுகளை போடுகின்றவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. இதனோடு மாநகர சபை அவருடைய ஆணையாளர் அவர்கள் இதற்கு கரிசனை காட்ட வேண்டும் என்றும் நாங்களும் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த பிரதேசத்திலே இது வந்துட்டு குப்பை போடுகின்ற ஒரு இடம் அல்ல. உலமாக்களும் இதனோடு இணைந்திருக்கின்றார்கள். அதனை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பள்ளிவாசலுடைய உலமாக்கள் அதுபோல பைத்து சக்காத் நிதியத்தினுடைய உறுப்பினர்கள் என்று பலரும் இணைந்து இந்த சுத்தம் செய்கின்ற பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நேரலையை பார்த்து கொண்டிருக்கின்ற எனது அன்பான உறவுகள், உண்மையிலே இது ஒரு சிறந்த பணியாக இது அமைந்திருக்கிறது. இதனைத்தான் நாங்கள் இன்றைய தினம் காலையிலிருந்து இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு இந்த பணிகள் அனைவரும் இணைந்து இதிலே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது வருகின்ற சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ், இது வருகின்ற சனிக்கிழமை சாய்ந்தமருது பிரதேசத்திலே பீச், அதாவது கடற்கரை பிரதேசத்தினை சுத்தம் செய்கின்ற பணிகள் இடம்பெற இருக்கிறது. அதற்காக நீங்களும் வருகை வந்து இந்த ஊர் பிரதேசத்தில் இருக்கின்றவர்களும் எமது ஊர் பிரதேசத்தில் இருக்கின்றவர்களும் வருகை வந்து நீங்கள் அந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொள்ளுமாறு நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இதற்கு பிற்பாடு இந்த கேட், அதாவது இந்த பள்ளிவாசலின் பின்புறமாக இருக்கின்ற இந்த கேட் மக்களின் பாவனைக்காக, பள்ளிவாசலின் வருகின்றவர்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட இருக்கிறது. எனவே தலைவர் சொன்னது போன்று இது பள்ளிவாசலுடைய இந்த எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய பின்புறமாக அமைந்திருக்கின்ற இடம் ஒரு அழகான ரம்யமான ஒரு இடம். தென்னந்தோப்புகள் நிறைந்த இடமாக இது அமைந்திருக்கிறது. இதிலே மக்கள் எப்போதுமே போக்குவரத்து செய்கின்ற ஒரு இடமாக இது அமைந்திருக்கிறது. பலர் இதிலே இணைந்திருக்கிறார்கள். பல முக்கியஸ்தர்கள் இதிலே இணைந்து தங்களது பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதிலே இந்த மரங்கள் இங்கே நிற்கிறது. இதனை அகற்றுவதற்கான பணிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. இந்த பிரதேசத்திலே போதை பாவனை அதுபோல இதிலே மற்ற விடயங்களில் ஈடுபடுவர்கள்
இனி இந்த பிரதேசத்திலே கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். குறிப்பாக இந்த பிரதேசம் ஒரு அழகான ஒரு ரம்யமான இந்த பிரதேசத்தில் இதுக்கு பிற்பாடு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட இருக்கிறது. இவ்வாறு இந்த பிரதேசம் அழகுபடுத்துகின்ற ஒரு இடமாக இந்த இடம் அமைய இருக்கிறது. இந்த பிரதேசத்தினை சுத்தம் செய்கின்ற பணிகள் தீவிரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான அழைப்புகளும் விடுக்கப்பட்டது. இப்பொழுது இந்த சிரமதான பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல இங்கே இந்த சிரமதான பணிகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சாய்ந்தமருது மாளிகைக்காடு பிரதேசத்திலே பின்புறமாக சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய வழிவாசலுக்கு பின்புறமாக இருக்கின்ற இடம். இந்த பொலிவோரியன் பகுதியை அண்டிய இடம். இந்த நீரோடையை அண்டிய பிரதேசத்திலே தான் இவ்வளவு திண்ம கழிவுகள் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு பிற்பாடு மாநகர சபை இதிலே கரிசனை காட்ட வேண்டும். அதனுடைய ஆணையாளர் அவர்களுக்கும் உத்தியோகமாக இதற்கான கடிதங்கள் அனுப்பப்பட இருக்கிறது. எனவே இவ்வாறு இந்த பிரதேசம் இது திண்ம கழிவுகள் போடுகின்ற இடம் அல்ல. இவ்வளவு திண்ம கழிவுகள் இங்கே போடப்பட்டிருக்கின்றது என்று பாருங்கள். எனவே இந்த பிரதேசத்தை சுத்தம் செய்து அழகுபடுத்துகின்ற பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு பிற்பாடு யாராவது இங்கே திண்ம கழிவுகளை போடப்படும் ஆனால் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் இதிலே பொருத்தப்பட இருக்கிறது. இந்த பள்ளிவாசலுடைய பின்புறமாக இருக்கின்ற இந்த நுழைவாயில் திறந்து வைக்கப்பட இருக்கிறது. எனவே இது மக்களின் பாவனைக்காக தொழுபவர்கள் வருவதற்காக இந்த கேட் இந்த நுழைவாயில் திறக்கப்பட இருக்கிறது. உண்மையிலே இந்த பணிகள் சிறப்பாக இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த பள்ளிவாசலிலே பல பேர்கள் பல பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பணிகளாக இப்பொழுது இந்த பணிகளை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வாறு இதனுடைய பணிகள் இடம்பெறுகிறது என்று நாங்கள் நேரடியாக இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய ஊர் பிரதேச துணை சேர்ந்தவர்களும் இங்கே வருகை தந்து பணிகளிலே நீங்களும் ஈடுபடலாம் என்ற அந்த செய்தியை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். நமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய வழிவாசல் தலைவர் அவருடைய நேரடி கண்காணிப்பிலே அவருடைய அந்த நேரடி கண்காணிப்பிலே இது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோல அவர்களும் இதனை இந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பலர் இதிலே இணைந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதுபோல அல்லாஹ் தஆலா
இந்த பிரதேசத்திலே எனது வெளியூரியன் பகுதியை அண்டிய பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கான அன்பான வேண்டுகோள். இந்த பிரதேசத்திலே இனிமேல் நீங்கள் இந்த பகுதியில திண்ம கழிவுகளை போட வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த பிரதேசத்திலே இருக்கின்றவர்கள் நீங்கள் இந்த பிரதேசத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களது பொறுப்பாகவும் இருக்கிறது. எனவே இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த திண்ம கழிவுகளை எமது சாய்ந்தமர மாளிகைக்காடு ஜும்மா பெரியபள்ளி வாசோட தலைமையோடு இணைந்து வைத்து சர்க்கார் நிதியத்துறை உறுப்பினர்கள், அதுபோல சில மஹல்லா வாசிகள், அதுபோல டாக்டர்மார் இணைந்திருக்கின்றார்கள். பல பணியாளர்கள் இதனோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இவ்வாறு இந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதுபோல இந்த பணிகள் சிறப்பாக இடம்பெற்று இது ஒரு சுத்தமான ஒரு பிரதேசமாக மாறுவதற்கு அனைவரும் பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த நேரலையை நான் முடித்துக் கொள்கின்றேன். இன்னும் சில மணித்தியாலங்களிலே மீண்டும் ஒரு நேரலையோடு இது சுத்தம் செய்த பிற்பாடு நான் மீண்டும் இந்த நேரலை தருவதற்கு தயாராக கொண்டிருக்கின்றேன். எனவே இந்த பணிகளில் இணைந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னும் சில மணித்தியாலங்களிலே இந்த நேரலையோடு நான் இணைந்து கொள்கின்றேன். இந்த பிரதேசம் ஒரு சுத்தமான ஒரு அழகான பிரதேசமாக இன்னும் சில மணித்தியாலங்களிலே மாற இருக்கிறது. அந்த பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.